பிரித்தானியாவிலிருந்து இலங்கைக்கு சுற்றுலா சென்ற ஈழத்தமிழர் ஒருவர் குடிவரவு அதிகாரிகளின் பொறுப்பற்ற செயற்பாடுகள் காரணமாக பெருந்தொகை டொலர்களை அபராதமாக செலுத்திய நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலம் பயணித்து உள்ளார். இலங்கையின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு தலைமை அலுவலகத்துக்கும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு நிலையத்துக்கும் இடையே உள்ள தொடர்பாடல் மற்றும் தொழில்நுட்ப குறைபாட்டால் புலம்பெயர் தமிழர் ஒருவர் இறுதி நேரத்தில் விமான நிலையத்தில் அவதிப்பட நேர்ந்துள்ளதோடு காலாவதியான விசாவுக்குரிய தண்ட பணத்தை செலுத்த நேரிட்டுள்ளது. பிரித்தானியாவின் லண்டனில் வசிக்கும் ஈழத்தமிழர் ஒருவர் சுற்றுலா விசாவில் இவ்வருட ஆரம்பத்தில் இலங்கை சென்றுள்ளார். விசா முடிவடைய முன் அவர் புறப்பட ஆயத்தமான போதும் கடந்த 2 வாரங்களுக்கு முன் மத்திய கிழக்கு யுத்தம் ஆரம்பித்த நிலையில் விமான பயணம் மேலும் தாமதமாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து இணையவழி மூலம் விசா புதுப்பித்தலுக்கு விண்ணப்பித்த போதும் விசா புதுப்பித்தல் கட்டணம் செலுத்துவதற்கான இணைப்பு வந்து சேரவில்லை. இதனையடுத்து அவர் நேரடியாகவே பத்திரமுள்ள இசுருபாயவில் அமைந்துள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்துக்கு சென்ற போது அவர் ஏற்கனவே விண்ணப்பித்திருந்த இரட்டை குடியுரிமைக்கான விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் அதற்கான கட்டணமாக 2000 அமெரிக்க டாலர்களை செலுத்துமாறும் கோரப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த பணத்தை அவர் கட்டிய பின்னர் இரட்டை குடியுரிமைக்கான உறுதிப்படுத்தல் கடிதத்தினை கன்ஃபர்மேஷன் லெட்டரினை வழங்கிய அதிகாரிகள் உங்கள் இரட்டை குடியுரிமைக்கான கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதால் இனி உங்களுக்கு விசா புதுப்பிக்க வேண்டிய தேவையில்லை என தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அவர் தனது விமான பயண திகதியை மாற்றியமைத்து கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு இன்று செவ்வாய்க்கிழமை சென்றுள்ளார். அவர் தனது பழைய விசா மற்றும் இரட்டை குடியுரிமைக்கான உறுதிப்படுத்தல் கடிதத்தினையும் அங்கிருந்த குடியகழ்வு அதிகாரிகளிடம் காட்டிய போது அவர்கள் விசா காலம் முடிவடைந்தும் 2 வாரங்கள் மேலதிகமாக இலங்கையில் தங்கியிருந்தமைக்கான தண்டு பணத்தை செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளனர். அவர் ஏற்கனவே நடந்த விடயங்களை விளக்கி கூறிய போதும் அங்கிருந்த அதிகாரிகள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சுற்றுலா விசாவில் நாட்டுக்குள் வந்தால் அதே விசாவில் தான் வெளியேற வேண்டும் எனவும் உங்களது இரட்டை குடியுரிமை ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம் இன்னும் தங்களது கணனி தரவில் வந்து சேரவில்லை எனவும் விசா காலாவதியான பின்பும் தங்கியிருந்தமைக்கான கட்டணமாக 600 அமெரிக்க டாலர்களை செலுத்துமாறும் தெரிவித்துள்ளனர். இல்லாவிடில் தங்களிடம் 300 டாலர்களை தந்துவிட்டு போகுமாறு தெரிவித்த நிலையில் அவர் 600 டாலர்களை உத்தியோகபூர்வமாக செலுத்தி அதற்கான பற்றுச்சீட்டையும் பெற்றுக்கொண்டு பயணத்தை தொடர்ந்துள்ளார். அரசு தரப்பு என்னதான் ஊழலை ஒழிப்போம் என கூறினாலும் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அதிக வருமானத்தை ஈட்டி தரும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் விமான நிலையத்திலேயே ஊழல் தொடர்வதாகவும் பத்திரமுலை இசுருபாயவில் அமைந்துள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு தலைமை அலுவலகத்தின் வாடிக்கையாளர் சேவையில் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசிகள் எப்போதும் வேலை செய்வதில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. விசா நீடிப்பு தொடர்பிலான இணைய இணைப்பில் விண்ணப்பித்தாலும் அதற்குரிய கட்டணம் செலுத்துவதற்குரிய இணைப்பு உரிய நேரத்தில் வருவதில்லை எனவும் தான் பயணித்த வேறு நாடுகளில் இவ்வாறான நிலை பெரும்பாலும் காணப்படுவதில்லை எனவும் குறித்த பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர் கவலை தெரிவித்துள்ளார்.